தனுஷோட டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தனுஷோட டைரக்ஷனில் 3வது படம் சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஆடியன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எஸ்பெஷலி கோல்டன் ஸ்பேரோ அண்ட் அந்த ஸ்டார்டிங் சாங் நல்லா இருந்துச்சுங்க. பாட்டுலங்களா 3ல அனிருத் தானே, 3ல அனிருத். இதில் இவர் வந்து ஜிவி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தார். அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஹீரோ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். இங்கேயும் வந்து நல்லா அவுட்புட் வந்து இருக்கு. ஸோ டிராகன் இன்னும் பார்க்கலைங்க, இனிமேல் தான் பார்க்கலாம். ராயன் வந்து அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்டான ஜானர். அது ஒரு சீரியஸாக வந்து படம் ஃபுல்லாகவே சாங் கூட இருக்காது. இது வந்து ஒரு ராம்காம். ஸோ அதனால வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. என்ன விதமான எக்ஸ்ட்ரா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் லைக் தேவையில்லாமல் படம் டிவேட் ஆகாமல் கதைக்குள்ளேயே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். பவிஷோடது கேட்குறீங்களா இல்லை தனுஷோடது கேட்குறீங்களா இல்லை பவிஷோடது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி அந்த டெபியூன்னு தெரியும். ஆனால் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க.